ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், விடுவிப்பார், தப்புவிப்பார். ஆண்டவரை நம்புகிற உங்களை இயேசு நிச்சயமாய் கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்பிக்கையோடு இருக்கிற உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மைகள் இருக்கும். பல வழிகளிலே, பல ரூபங்களிலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், துக்கத்தில் இருக்கலாம். ஆனாலும் இயேசு உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், என்னை புரிந்து கொள்ளுவார் ஒருவரும் இல்லை, என்னை அறிவார் ஒருவரும் இல்லையே, என்னை விசாரிக்கிறதற்கு என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று நீங்கள் ஒருவேளை கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உடைய தனிமையையும் அவர் விசாரிக்கிறவர். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கிற நீங்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், பெற்றோர் ஸ்தானத்தில் இருக்கலாம், அல்லது வாலிப ஸ்தானத்தில் இருக்கலாம், இல்லை திருமண ஸ்தானத்தில் இருக்கலாம், இல்லை படிக்கிற ஸ்தானத்தில் வேலை பார்க்கிற வேலைக்காய் காத்திருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னாலும் ஆண்டவர் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். தேவ பிள்ளைகளை, வாழ்க்கையில் அநேக மக்கள் நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சந்தோஷத்தை இழந்து, சந்தோஷம் இல்லாமல் பல வழிகளிலே பல காரியங்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிறாங்க. பல காரியங்களில் பல விதமான வேதனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு ஏராளமான ஜனங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அபரிமிதமான மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்து ஏற்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் கலங்கி சோர்ந்து போயிருக்கலாம். என் வாழ்க்கையில் இன்னும் ஒன்றுமே இல்லை, நான் என்ன வாழ போகிறேன், இனிமேல் என்ன வாழ்க்கை இருக்குது எனக்கு என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வருத்தத்தோட, ஒரு மன உளைச்சோட, இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு அநேகர் மன விரக்தியில், வாழ்க்கையை வெறுத்து மன விரக்தியில் வாழுகிற அநேகரை நான் பார்க்க முடிகிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கு இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை வாழ வைப்பதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை விடுவிப்பதற்கு, உங்களை தப்புவிப்பதற்கு, உங்களை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக, நிறைவானவராக, உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறார். இந்த வீடியோ மூலியமாக பேசுகிறது நான் என்று சொல்லுவதை காட்டிலும் பேசப்படுகிற வார்த்தை கர்த்தருடையது. நான் அவருடைய ஊழியத்தை செய்கிற வேலைக்காரன், அவருடைய வேலையை நான் செய்கிறேன். அவர் எதை சொல்ல, எதை செய்ய கட்டளையிடுகிறாரோ அதை நான் சொல்லவும் செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இது நான் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்ற வார்த்தை. அதனால் அவர் சொல்ல நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல. நான் அவருடைய வேலைக்காரன். எஜமான் சொன்ன வேலையை நான் செய்கிறேன். அவர் என்ன செய்ய சொல்கிறாரு? ஜனங்களுக்கு வேண்டிய நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுங்க, ஜனங்களை ஆற்றுங்க, ஜனங்களை தேற்றுங்க, ஜனங்களை தைரியப்படுத்துங்க, ஜனங்களுக்குள் நம்பிக்கை ஊட்டுங்க, ஜனங்களை உற்சாகப்படுத்துங்க. யாருமே கெட்டு போயிடக்கூடாது, யாருமே வாழ்க்கையின் அர்த்தம் இல்லாமல்
அழிந்து விடக்கூடாது. பிறப்புக்கு ஒரு அர்த்தம் தேவை, மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தேவை, அதுபோல மனிதனுடைய முடிவுக்கும் ஒரு அர்த்தம் தேவை. அதனால் வாழ்கிற இந்த காலத்தில் ஒரு அர்த்தத்தோடு வாழ்வோமே. சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, மகிழ்ச்சியோடு வாழ்வோமே. கவலைக்காக, துக்கத்துக்காக, வேதனைக்காகவா இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மளை படைத்தார்? இல்லையே. சந்தோஷமாயிருங்கள், ஆண்டு அனுபவியுங்கள் என்று தானே ஆண்டவர் சகலத்தையும் படைத்து விட்டு மனிதனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். சந்தோஷமாயிருங்கள், வழிகி பெறுகுங்கள், ஆண்டு அனுபவியுங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். பாவம் செய்யாதங்க, தவறு செய்யாதங்க, கொலை செய்யாதங்க, கொள்ளையடிக்காதங்க, திருடாதங்க, பொய் பேசாதங்க, ஏமாற்றாதங்க, யாரையும் வஞ்சிக்காதங்க, யாருக்கு துரோகம் செய்யாதங்க, யாரையும் கெடுக்காதங்க. ஆனால் நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்க மட்டும் பாருங்க. இப்படிப்பட்ட இந்த மற்றவர்களுக்கு எதிரான சூழ்நிலையெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி சிந்திச்சு அந்த அந்த வழியை நோக்கி ஓடுவதை விட நாம் வாழணும், நாம் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், அதற்குரிய வழி என்ன என்பதை ஆராய்ந்து சோதித்து பார்த்து அந்த வழியை தேர்வு செய்து அதற்கு நேராக ஒவ்வொரு மனிதனும் பயணிக்க ஆரம்பித்து விட்டால் உலகத்தில் கொலை நடக்காது, கொள்ளையும் நடக்காது. எவ்விதமான விபரீதமான சம்பவங்களும் ஜாதி மோதல், மத மோதல், இன மோதல், மொழி மோதல் எதுவுமே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. மனிதன் மனிதனாகவே இருந்துவிட்டால், மனிதன் தான் வாழ வேண்டும் என்று, சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டால் போதும். ஒருவனை அழித்து நாம் வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட யாருமே அழியாமல் நாம் வாழணும்னு நினைச்சிட்டா போதும். மனித இனம் அழியவே அழியாது. மனித இனம் காக்கப்படும். மனித நேயம், மனித அன்பு காக்கப்பட வேண்டும். அதனால தான் இயேசு சொன்னார், விரோதியை கூட நீ நேசிக்கணும், விரோதியை கூட நீ நேசிக்கணும் தான் இயேசு சொன்னார். இந்த உலகத்தில் யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை, யாருமே சொல்ல முடியாத ஒரு பிரமாணம், உன் எதிராளியை நீ சிநேகிக்கணும், அன்பு காட்டணும். நம்பிக்கை துரோகியை கூட நம்ம அநேக நேரம் சொல்லுவோம், எல்லாரையும் நான் மன்னிப்பேன், துரோகியை மட்டும், நம்பிக்கை துரோகியை மட்டும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லலை. அவர் சொல்கிறாரு பாருங்க, ஒரு படி மேலே போய் சொல்கிறாரு, உன் நம்பிக்கை துரோகியையும் நீ மன்னிக்கவும் செய்யணும், அவங்கள ஆசீர்வதிக்கவும் செய்யணும்னு கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை அன்பு தெய்வம் பாருங்க. அந்த அன்பு தெய்வம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே, நம்ம உள்ளத்துக்குள்ளே வந்த போதும், நம்முடைய இல்லத்துக்குள்ளே வந்த போதுங்க, நம்ம வாழ்க்கையில் யாருக்கும் விரோதமான காரியத்தை நம்ம செய்யவே மாட்டோம். யாரையும் பகைக்கவும் நம்ம விரும்ப மாட்டோம். ஒருவேளை அவர்கள் நம்மளை பகைக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக, ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை காரணத்தின் நிமித்தமாக அவர்கள் நம்மளை வெறுக்கலாம், ஒதுக்கலாம், எதிராளியாக கூட நம்மளை பார்க்கலாம். ஆனால் அவர்களைப் போல நாம் பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்க நம்ம இடம் கொடுக்கலனாலே நம்ம வாழ்க்கையில் நிம்மதி வந்துடுங்க, சந்தோஷம் வந்துடும். யாரை பற்றியும் தவறான சிந்தனையோ எண்ணங்களோ நமக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். இன்றைக்கி மனிதனுக்கு எல்லாம் இருக்குது, அவன் கேட்டதெல்லாம் அவனை சுற்றி இருக்கிறது, அவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் அவனை சுற்றி இருக்கிறது. ஆனால் சந்தோஷம் தான் இல்லை, மகிழ்ச்சி தான் இல்லை. சந்தோஷம், மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு ஆறுதல் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, சமாதானம் இல்லை, நல்ல தூக்கம் இல்லை. தூங்க ஆசை இருக்குது, கண்ணில் தூக்கம் இருக்குது, ஆனால் தூங்க முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. காரணம், அவன் இருதயத்தில் சமாதானம் இல்லை.
இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. ஏன் விடுகிறது? விடியலை கூட எதிர்பார்க்க விரும்ப மாட்டாங்க. விடியலை காண்பதற்கு பயப்படுறாங்க. ஏன் பொழுது விடுகிறது? பொழுது விடிந்தால் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று ஒரு விதமான அச்சம், கவலை, இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இயேசுவை மட்டும் பாருங்க. சிலுவையில் நமக்காக தன் ஜீவனை கொடுத்த அன்பு தெய்வம் இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்க. நம்மகிட்ட குறைகள் ஆயிரம் இருக்கலாம். நம்ம மற்றவங்களுடைய ஒரு சில குறைகளை பார்க்குறோம். ஆனால் நம்மக்கிட்ட 1000 குறைகள் இருக்கிறது. நான் சொல்லுவேன், உங்கள் கூட என்னை ஒப்பிட்டு என்னை சொல்ல சொன்னீங்கன்னா, உங்களை விட நான் நல்லவன் சொல்லவே மாட்டேன். உங்களை விட நான் கெட்டவன். உங்களை விட எந்த விதத்திலும் நான் நல்லவன் கிடையாது. ஆனால் நான் நல்லவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன், முயற்சி எடுக்கிறேன். இப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என் கண்ணுக்கு முன்னால் நிற்கிற யாரையுமே நான் கெட்டவர்களாக பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்களை காட்டிலும் நான் தான் கெட்டவன் என்று நான் பார்க்க ஆரம்பித்து விட்டால் மற்றவர்களை எந்த இடத்திலையும் நான் கெட்டவர்களாக பார்க்க முடியாது. என்றைக்கு மற்றவர்களை கெட்டவர்கள், சரியில்லாதவர்கள் என்று தீர்மானிக்கிறோமோ அப்பொழுதுதான் பகை உணர்வு நமக்குள்ளே வெளிப்படுகிறது, எரிச்சல் வெளிப்படுகிறது, கோபம் வெளிப்படுகிறது, ஆதங்கங்கள் வெளிப்படுகிறது. அப்போ பாருங்க, மற்றவர்களை கெட்டவர்கள் என்று என்னாவது இருந்து பாருங்க. இதெல்லாம் நம்மகிட்ட இருந்து வெளிப்படுமா? கோபம், எரிச்சல், பகை உணர்வு வரவே வராது. அப்போ இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நமக்குள்ள சந்தோஷம் இருக்க முடியலை, சமாதானம் நமக்குள்ள இருக்க முடியலை, மகிழ்ச்சி நமக்குள்ள தக்க வைத்து கொள்ள முடியல. ஏன்னா நம்ம மற்றவர்களையே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம். மற்றவருடைய குறைகளையே, குற்றங்களையே இன்னும் ஜூம் பண்ணி பார்க்குறோம். நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் அவன் எங்கே தப்பு செய்வான், அவன் எங்கே விழுவான் என்று ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதையே ஜூம் பண்ணுறோம். ஏன் நம்மை நாமே சோதித்து பார்ப்பதில்லை, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதில்லை. நம்ம பார்த்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பார்த்து நம்ம சரி பண்ணோம்னு நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் நிச்சயமாக பிரதிபலிக்கும், சமாதானம் பிரதிபலிக்கும். இன்னைக்கு நம்ம இருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? மனிதன் வேட்டையாடுகிற காலமாய் மாறிவிட்டது. ஒரு நாய் உயிருக்கு மதிப்பு இருக்குது, ஆனால் மனிதனுடைய உயிர் அதை விட அற்பமாக எண்ணப்படுகிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் எல்லோரிடத்தில் எல்லோரும் அன்பு காட்ட பழகிட்ட போதும். தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை என்னையும் நேசிக்க விரும்புகிறார். அவர் நேசிக்கிறார், விசாரிக்க விரும்புகிறார். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார் என்பதை நாம் உறுதியாய் எண்ணிக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். இயேசு என் கூட இருக்கிறார். ஒருவேளை எந்த காரியம் செய்தாலும் யாருக்குமே தெரியாது, யாரும் பார்க்கலன்னு நம்ம நினைக்கலாம். இயேசு நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டு இருக்கிறார். யாரு கண்ணவனாலும் மறைச்சிடலாங்க, ஆனால் இயேசுவினுடைய கண்களை மறைக்க முடியாது. அவருடைய கண்கள் இந்த பூமி முழுவதும் உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியுடைய செயல்கள் எல்லாம் கர்த்தருடைய கண்களால் உன்னிப்பாய் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கு நடக்கிற அனைத்து சம்பவங்களும், ஏன் நாம் செய்கிற சகல காரியங்களும் கர்த்தருடைய கண்களால் கவனிக்கப்பட்டு பதிவு செய்யப்படுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். துணிகரம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது, துணிகரமான செயல்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நம் அனைவரையும் நேசிக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, உபாகமம் புஸ்தகம்
9வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்று உபாகமம் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்துடைய முதல் பகுதி இவ்விதமாய் சொல்லுகிறது. உன்னுடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். எதற்கு கடந்து போகிறார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக எதற்காக கடந்து போகிறார்? நம்முடைய பிரச்சனையை சரி பண்றதற்காக, நமக்கு முன்னால போய் நம்ம காரியங்களை சரிப்படுத்துவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக, நேர்த்தியாக நடப்பதற்காக சரி பண்ண போகிறார். ஒருவேளை நாம எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு இருக்கிற தடைகளை, எதிர்ப்புகளை அவர் நீக்கி போடுவதற்காக நமக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக அது மாத்திரமல்ல, நம்ம கடந்து போகிற பாதையில எந்த விதமான ஆபத்து, பிரச்சனை, விபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, அவைகளுக்கெல்லாம் நம்மளை தப்புவிப்பதற்காக, பாதுகாப்பதற்காக துஷ்ட மனுஷர்கள், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய்கள், கொடிய வியாதிகளுக்கெல்லாம் தப்புவிப்பதற்காக, நம்மளை பாதுகாப்பதற்காக அவர் நமக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் உங்களுக்கு எனக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். நீங்க எங்க போனாலும் சரி, அங்கே உங்களுக்கு முன்னால அவர் போகிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. நமக்கு முன்னால ஒருத்தர் போறாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர், கோணலானவைகளை சுவையாக்குகிறவர் நமக்கு முன்னால கடந்து போகிறார். அப்ப எதுக்குங்க நம்ம எதற்காக நம்ம கவலைப்படணும், பயப்படணும், கலங்கணும்? தேவையில்லையே. பயப்பட வேண்டிய தேவையில்லை, கலங்க வேண்டிய தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை. ஏன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்காக பரிந்து பேசுவதற்காக முன்னால போயிட்டு இருக்கிறாரு. எனக்காக வழக்காடுவதற்கு முன்னால போய்கிட்டு இருக்கிறாரு. எனக்காக நீ யுத்தம் பண்ண வேண்டாம்ப்பா, நான் போய் உனக்காக யுத்தம் பண்றேன்னு எனக்கு முன்னால போயிட்டு இருக்கிறாருங்க. நம்ம எதுக்கு இங்க சண்டை போடணும்? நம்ம எதுக்கு யுத்தம் பண்ணணும்? நாம ஏன் கலகம் பண்ணணும்? தேவையில்லையே. அவர் பார்த்துக்கிடுவாரு. அவர்கிட்ட விட்டுருங்க. உங்க பிரச்சனைய, உங்க போராட்டத்தை அவர்கிட்ட விட்டுருங்க. நீங்க பார்த்துக்கோங்கப்பா, நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு முன்னால போய் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களுக்கு முன்னே கடந்து போய் கொண்டிருக்கிறார். நீங்க அவர் பின்னால்தான் போறீங்க, அவர் உங்களுக்கு பின்னால வரல. அவருக்கு பின்னால்தான் நீங்களும் நானும் போய் கொண்டிருக்கிறோம். முன்னால போறாரு. அதனால எந்த பயமும் நமக்கு அச்சம் இல்லை. முன்னால குழி கிடக்கு, கிடங்கு கிடக்கு, மேடு இருக்கு, பள்ளம் இருக்கு, இல்லை, எது இருந்தாலும் பரவாயில்லை. அவர் காலடியை பின்பற்றி தானே என் காலடி போய் கொண்டிருக்கிறது. அவர் காலடி தடத்தை பின்பற்றித்தான் நான் காலடி வைத்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க ஏங்க பயப்படணும்? சரி, முன்னால ஒரு பாம்பு போகுது, இல்லை ஒரு பாம்பு கிடக்குனே வைத்துக் கொள்வோமே, இல்லை ஒரு முள்ளு கிடக்குது, ஏதோ ஒன்று கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யோசித்து பாருங்க, அவர் தானே முன்னால மிதிக்க போறாரு. ரெண்டாவது தானங்க நம்ம. அப்ப பாருங்க, அங்க மிதித்து அவருக்கு ஏதாவது சேதம் ஏற்படுமானால் அதை உணர்வார் என்று சொன்னால் அவருக்கு தெரியல, ஐயோ என் பிள்ளைக்கு இதை தாங்க முடியாது, என் பிள்ளைக்கு இதுல ஆபத்து இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியும்ல. அப்ப அவர் எப்படி நம்மளை அங்க அவர் மிதிச்சு அதுல மிதித்து அதுல உணர்கிற காரியத்துல நம்மளை மிதிக்க விடுவாரா? விடமாட்டார்ல. உன் கால்கள் இடராதபடிக்கு என்றுல வேதம் எழுதுகிறது, சொல்லுகிறது. எப்படிங்க நம்மளை விடுவாரு? தடுமாற விடுவாரா? நிலை தடுமாற விடவே மாட்டாரு, கீழே விட மாட்டாரு. முள்ளில்ல, கல்லில்ல,
எந்த ஒரு விஷப்பூச்சா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை சேதப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே மிதிக்க விட மாட்டார். ஏனென்றால் அப்படியே மிதித்தாலும் முதல் மிதி ஆண்டவர்லாம் மிதிச்சிருக்கிறார். அவர் மிதிச்சதுக்கு அப்புறம் அது நம்மளை தாக்குமா? அது நம்மளை சேதப்படுத்துமா? அவர் காலடி பட்ட உடனே அதெல்லாம் செயலிழந்து போயிருமாங்க. அவர் காலடிக்கு மேலே தானே நம்ம காலடி வைத்து போய் கொண்டிருக்கிறோம். அப்போ எதுக்கு பயப்படணும்? அதான் சொல்கிறாரு, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் கூடவே இருக்கிறேன், உன்னோடு கூட தானே இருக்கிறேன். அதை விட இன்னொரு ஹைலைட்டாக சொல்கிறாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம். எத்தனை எத்தனை அன்பு பாருங்க. இந்த வசனம் சொல்றது மாதிரி நமக்கு முன்னால நம்ம அப்பா இயேசு கடந்து போகிறார், கைவிட மாட்டார். நம்முடைய குறையை மன்னிக்கிறவர். நம்முடைய குறை இருக்கலாம், குற்றம் இருக்கலாம், தவறு இருக்கலாம், அதெல்லாம் மன்னிக்கிற தகப்பன் நமக்கு முன்னால போறாரு. நமக்கு சரி பண்ற தகப்பன் நமக்கு முன்னால போய் கொண்டிருக்கிறாரு. நம்மளை அதிகமாய் நேசிக்கிற, நம்மிடத்தில் அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிற தகப்பன் நமக்கு முன்னாலெல்லாம் போயிட்டு இருக்கிறாரு. எதுக்குங்க நம்ம வருத்தப்படணும்? எதுக்குங்க நம்ம கவலைப்படணும்? தேவையில்லையே. கவலைகளை நீக்கி போடுகிறவர், வருத்தத்தை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர், வேதனையை நீக்கி போடுகிறவர், துக்கத்தை விலைக்கு போடுகிறவர் உங்களுக்கு முன்னால போயிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்க ஏன் துக்கம், ஏன் பயம்? வேண்டாம். உங்க கூடவே இருக்கிறாரு, உங்களுக்கு முன்னால போறாரு, எல்லாத்தையும் சரி பண்ணுவார், எல்லாத்தையும் சரி பண்ணுவார். மகிழ்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார், சமாதானத்தை தருவார், சுகத்தை தருவார், விடுதலையை தருவார், காரியங்களை வாய்க்க செய்வார். என்ன தடை இருந்தாலும், வீடு கட்டுக்கிற தடை, திருமண தடை, குழந்தை பாக்கியத்தின் தடை, வருமானத்தின் தடை, வேலை வாய்ப்புல தடை, படிப்புல தடை, பல காரியங்களில் தடைகள் இருக்கலாம். அத்தனை தடையை நீக்கி போடுகிறவர் தானே உங்களுக்கு முன்னால போறாரு. அப்ப காரியத்தை அவரெல்லாம் வாய்க்க செய்வாரு. தடையை நீக்கி காரியத்தை ஜெயமாய் முடித்து தருவாருங்க. கவலைப்படாதுங்க, பயப்படாதுங்க. ஏசப்பா இருக்காங்க, பார்த்துக்கிடுவாங்க. உங்க முன்னால இருக்கிறாங்க, உங்க பக்கத்தில் இருக்கிறாங்க, உங்களை சுகமாக்குவாங்க, உங்களை குணமாக்குவாங்க. ஒருவேளை நீங்க முடங்கி கிடக்கலாம், செயல்பட முடியல, என்னால் வேதனை தாங்க முடியல நினைக்கலாம். உங்க முடங்கி கிடக்கிற அந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். உங்க படுக்கையை மாற்றுவார், உங்க சூழ்நிலையை மாற்றுவார். அதுக்கு தானே உங்களுக்கு முன்னால கடந்து வந்து கொண்டிருக்கிறாரு. ஒன்றுக்கும் பயப்படாதுங்க. உங்களுக்கு முன்னே ஒருவர் போய் கொண்டிருக்கிறார். உங்கள் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏன் வருத்தப்பட வேண்டும்? ஏன் துக்கப்பட வேண்டும்? வேண்டாம். எல்லா காரியத்தையும் அவரை நம்பி அவர் மேல பாரத்தை போட்டு நடத்துங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்க உள்ளத்துல பேசினாரு, இப்ப வேண்டாப்பா, கொஞ்ச நாள் பொறு அப்படின்னா பொறுமையா இருங்க, காத்திருங்க, அவசரப்படாதுங்க. எந்த காரியத்திலும் அவசரப்படாதுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க கூட பேசுவார். உங்களுக்கு முன்னால போறாருல, அவர் சொல்லுவாரு, இன்னைக்கு இதை செய், இன்று இதை செய் என்று. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கும் செய்யக்கூடாததற்கும் அவர் பதில் கொடுப்பாருங்க. அவர் உங்க கூடவே இருக்கிறாரு, உங்க முன்னால போயிட்டு இருக்கிறாரு. ஏன் நம்ம உலக மனுஷங்கிட்ட செய்யணுமா வேண்டாமான்னு சொல்லி யாராவது ஆலோசனை கொடுக்க மாட்டார்களா என்று அலைந்து திரிகிறீர்கள்? உங்களுக்கு முன்னால ஒரு இருக்கிறாரு, உங்க கூடவே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேளுங்க. செய்யணுமா வேண்டாமா? இல்ல தேவ மனுஷங்கிட்ட சொல்லி ஐயா ஜெபம் பண்ணி கேளுங்க, இசப்பாட்ட கேளுங்க, ஜெபம் பண்ணி கேளுங்க, ஊழியக்காரன்ட்ட போய் ஆலோசனை கேளுங்க. நல்லது நடக்குங்க, நல்லது நடக்கும். தீமையை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார், ஆபத்தை அனுமதிக்க மாட்டாரு. நீங்க சரியா பயணிச்சீங்கன்னா,
உங்க பயணம் அவருக்கு பின்னால சரியா இருக்குமானால் தீமை ஒன்று உங்களை அணுகாது. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கவலைப்படாதுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பலப்படுத்துகிறார். நீங்க நம்புறது எல்லாம் அவரால் கிட்டி சேரும், கிடைக்கும். ஆண்டவரை நோக்கி பாருங்க. மனிதனுடைய கரத்தை நம்பி 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 ஏமாந்தது போகும். பரத்தை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய கரத்தை நம்புங்க. கர்த்தருடைய கரத்தை, மனிதனுடைய கரத்தை அல்ல, கர்த்தருடைய கரத்தை நம்புங்க. பரத்தை நோக்கி பார்த்து கர்த்தருடைய கரத்துக்காக பாருங்க, காத்திருங்க. அந்த அன்பு கரம் காரியத்தை நிறைவேற்றி தரும். உங்களை பலப்படுத்தும், உங்களை திடப்படுத்தும், உங்களை தைரியப்படுத்தும். உங்க குடும்பத்தை அவர் கைவிடவே மாட்டார். நீங்க பயந்த காரியம் நடக்காம இருக்கணும்னா அவரை மட்டும் பிடித்து கொள்ளுங்க, அவரை பின்பற்றி போங்க. இயேசு சொன்னார், எவன் தன் சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னே வருகிறானோ அவனே எனக்கு சீசன் அப்படின்னு சொல்றாரு. சிலுவை என்பது எதை குறிக்கிறது? உலகத்தின் போராட்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், வருத்தங்கள், பாடுகள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள், இதைத்தான் குறிக்கிறது. அவர் பின்னால போங்க, இதெல்லாம் சுமந்துட்டு சரி பண்ணிடுவாரு, சரி பண்ணிடுவார். வலதுபுறம் சாய வேண்டாம், இடதுபுறம் சாய வேண்டாம். உங்களுக்கு முன்னால ஒருத்தர் போறாரு, அவரை மட்டும் சார்ந்து போங்க. எதையும் சார்ந்து நிற்க வேண்டாம், கர்த்தரை சார்ந்து நில்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நில்லுங்க. நம்ம அநேக நேரம் வலதுபுறத்திலே இடதுபுறத்திலே முன்னால பின்னால எல்லாம் உலக பிரகாரமான காரியத்திலே யாரையோ சார்ந்து பயணிக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்னால ஒருவர் போறார, ஏசப்பா போறாங்கள, ஏன் அவரை நம்ம பார்ப்பது இல்லை? ஏன் நம்மளால நம்ம அவரை அறிய முடியல, உணர முடியல? ஏனென்றால் எனக்குள்ள ஒரு பயம், பதட்டம், நம்பிக்கையற்ற சூழல். வேண்டாங்க, நம்புங்க, வசனத்தை நம்புங்க, சத்தியத்தை நம்புங்க, வேதத்தை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க, பரிசுத்த வார்த்தைகளை நம்புங்க, வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை நம்புங்க. வார்த்தைகள் நிறைவேறும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ அழிவதில்லை என்று அழியாத இந்த வார்த்தை குறித்து பார்க்கிறோம். இந்த வார்த்தைக்கு மட்டும்தாங்க அழிவு கிடையாது. இந்த கர்த்தருடைய வசனத்துக்கு மாத்திரம்தான், வார்த்தைக்கு மட்டும்தான் அழிவே கிடையாது. அழிவில்லாதது இந்த வார்த்தைகள். அழிவில்லாத இந்த வார்த்தையை நம்மளால நம்ப முடியல. அழிந்து போகின்ற காரியத்தெல்லாம் நம்புறோம். ஆனா அழியாத தெய்வத்தை, அழியாத வார்த்தையை நம்ம நம்பிக்கொள்ள முடியல, நம்பிக்கை வைக்க முடியல. தயவு செய்து இந்த அழியாத சத்திய வார்த்தைகள் மூலம் உங்களுக்கு கிடைக்கிறத நம்புங்க. இந்த சத்திய வசனத்தை, சத்திய வார்த்தையை நம்புங்க. அப்பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, சித்தி பெறுவீங்க. தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு முன்னே ஒருத்தர் போய் கொண்டிருக்கிறார். உங்க கணவரை பார்த்து சொல்லுங்க, உங்க உறவுகளை பார்த்து சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க சொல்லிக் கொள்ளுங்க, எனக்கு முன்னே ஒருவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். நான் எதற்கும் அஞ்சேன், நான் எதற்கும் பயப்படேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எல்லாவற்றிலும் என்னை நடத்துகிற ஒருவர் எனக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். அதை மட்டும் சொல்லி பாருங்க. கைவிடவே மாட்டார், தேவன் கைவிடவே மாட்டார். தேவாதி தேவன் கைவிட மாட்டார். தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர், மகிமையான தேவன், மகத்துவம் உள்ள தேவன். உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், மரணத்தை ரசித்தவர், பாதாளத்தை வென்றவர், சாவை வென்றவர், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர்,
அன்பு தேவ பிள்ளைகளே, ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. இயேசு கைவிடவே மாட்டார். ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. தடைகளை நீக்கப்படுகிறவர் தாமே. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். கவலைப்படாதுங்க. எல்லோரையும் நேசிங்க, எல்லோரிடத்தில் அன்பு காட்டுங்க. எல்லாருக்காகவும் தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாரையும் தன்னை போல நேசிங்க. அது போதுங்க, அது போதும். சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, அதுதான் முக்கியம். அதுக்கு முதலிடம் கொடுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தடைகளை நீக்கி போடுகிறவர் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். சந்தோஷமாயிருங்க, நம்பிக்கையோடு இருங்க, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க. ரோமர் 12:12 சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். நான் உறுதியாய் சொல்லுவேன், எனக்கு முன்னே ஒருவர் இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதித்து ஒருவர் உயர்த்துகிற ஒருவர் நம்ம கூடவே இருக்கிறார். சோர்ந்து போகாதுங்க, கவலைப்படாதுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடி என்னோடு கூட இணைந்து ஒரே ஒரு நிமிடம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே, வேலைக்காக நன்றி செலுத்துவோம். நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் தாமே உனக்கு முன்னே கடந்து போகிறார் என்ற வேத வாக்கியத்தின்படி உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பு கடந்து வந்து சகலத்தை சரி செய்தப்பா. அவங்க வருத்தங்கள், கவலைகள், துக்கங்கள், வேதனைகள், கண்ணீர் எல்லாம் மாறட்டும். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. அவங்க கண்ணீரை தொடங்கப்பா. அவங்க வேதனை மாற்றுங்க. ஆண்டவரே, தடைகளெல்லாம் நீக்கி போடுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்யும். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதி. எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும். உம்முடைய வாக்குத்தத்தங்களை நம்பி பயணிக்க உதவி செய்யும். உண்மையே சார்ந்து பயணிக்க உதவி செய்யும். நம்பிக்கையிலும் ஆண்டவரே உறுதியாயிருக்க உதவி செய்ய, நம்பிக்கையோடு வாழ உதவி செய்ய. எல்லாரையும் நேசிக்கணும், எல்லோரிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். எதிராளிகளையும் சத்துருக்களையும் நேசிக்கணும்ப்பா. சமாதானத்துக்குரிய பாத்திரமாய் விளங்கட்டப்பா. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரமாய் விளங்கட்டும் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்குறவங்க பிள்ளைகள், என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். அவங்க கண்ணீர் துடைக்கப்படட்டும், உடைய கவலைகள் நீங்கட்டும், வருத்தங்கள் மாறட்டும், வியாதி படுக்கையை மாற்றி போடும், மரண பயத்தை நீக்கிப்படும், மரண கண்ணிகள் முறியடிக்கப்படட்டும். பிள்ளை சூனியம், மாந்திரிகம், செய்வனை, ஏவல், தகடு அனைத்தும் செயலிழந்து போக தடைகளை நீக்கப்படுகிறதாமே, அவைகளை முற்றிலும் முறியடித்து போடுவீரா. விடுதலை கொடும், விடுதலை கொடும். சந்தோஷமாய் சமாதானமாய் வாழட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். திருமண தடைகள் விலகி போகட்டும். குழந்தை பாக்கியத்துக்கு இருக்கிற தடைகள் விலகி போகட்டும். வீடு, வாசல், வருமான காரியங்கள், படிப்பு காரியங்கள், தடைகள் நீங்கி போகட்டும். தேவ நன்மை செய்வீராக, அற்புதம் செய்வீராக. உங்க பிள்ளைகளுக்கு இப்பொழுதே நீர் பதில் கொடு. மாற்றங்கள் வரட்டும். எல்லாவற்றிலும், சரீரத்திலே, வாழ்க்கையிலே, இருதயத்திலே, சமாதானத்திலே அனைத்திலும் மாற்றம் உண்டாகட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய். உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பதில் தார். உம்மை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பதிலை தார். ஜெபத்தை கேளும், நன்மை செய்யும், பதிலை தார். தடைகளை நீக்கப்படும். உங்களுக்கு பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் இருப்பதை ஒவ்வொரு நாள் அவர்கள் அறிந்து உம்மை பற்றி கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், சந்தோஷமாய் இருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ்.